அனைவருக்கும் வணக்கம். நம்ம நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, யூனிட் 3 அண்ட் யூனிட் 6. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, இப்போ யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம வரப்போகிற கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையுமே கவர் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதில் வந்து 10 கேள்விகள் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் வந்து 20 கேள்விகள். ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸஸில் டோட்டலாக 30 கொஷின்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் நம்ம ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள கிளாஸஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்மளால் கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நம்மளால் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு டாபிக் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஸோ நம்ம கிளியராக வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. கிளியராக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே வந்துட்டு ஹிஸ்ட்ரினா, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி என்ன, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதுலேருந்து பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துட்டு கிளாஸை கொண்டு போகணும். இது படிக்கலாமா, இது தேவையில்லையே, இது போர்ஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்ஸில் படிக்கிறோமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள். ஓகே, ஸோ தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகே, ஸோ இந்த தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்லேருந்து நமக்கு எடுத்த விடுபட்ட சில தலைவர்கள் பேரும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாரதியார் இவர்கள் பேரெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம தமிழ் புக்லேயும் இவங்களை பற்றின செய்திகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகேயா? ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுறேன், தமிழ் சிலபஸ் நம்ம பார்க்கும்பொழுதுமே, புதுத்தமிழ் நம்ம பார்க்கும்பொழுதுமே நான் சொல்லியிருப்பேன், ஃபுல்லாகவே வந்துட்டு படிங்க, அப்போ தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு போர்ஷன்ஸில் இல்லை, பாரதியார் இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம தேடி தேடி வந்து படிக்க முடியாது இல்லையா. ஸோ பொதுத்தமிழ் படிக்கும்பொழுது 6th to 10th ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். 11th 12th என்னெல்லாம் படிக்கணுமோ அதையும் வந்துட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா நல்லது. ஸோ அதில் இருக்கிற போர்ஷன்ஸ் சிலது இந்த யூனிட் 3லேயும் 6லேயும் நமக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ தமிழில் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள் யூனிட் 6லேயும் 3லேயுமே வந்துட்டு கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல்லாகவே தமிழ் ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் நீங்கள் இந்த யூனிட் படிக்கும்பொழுது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் யூனிட் 6ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஓகே, அதுலேருந்து நமக்கு 20 கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஓகேயா?
ஸோ இதில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து நமக்கு இப்போது நமக்கு 20 அதிகாரம் வந்துட்டு நம்ம பொதுத்தமிழில் படிக்கிறோம் அப்படி படிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே யூனிட் 6ல் நமக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா. ஸோ இது எதுலேருந்து இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க திருக்குறள்லேருந்து தான் வரும். ஓகே, ஸோ வெளியிலேருந்து கேட்க போகிறதில்ல. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், திருக்குறள் ஃபுல்லாகவே தான் படிக்கணும். ஓகே, ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொதுத்தமிழுக்கு 6th-லேருந்து 12th முடியும் ஃபுல்லாகவே படிச்சிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து தான் நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கும் அந்த 11, 12 படித்து வச்சிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ படித்து முடிச்சுட்டு அடுத்த குரூப் 2 படிக்கும்பொழுது அதை ரிவிஷன் பண்ணும்பொழுது நமக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்துட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு வரப்போகிற கிளாஸஸில் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 3ல் சமூக அறிவியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சமூக அறிவியலில் ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 40 to 43 பேஜஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு படிச்சிருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே வந்துட்டு படிச்சிடுங்க. ஸோ அழகு 1ல் வரலாறு என்றால் என்ன. ஓகே, ஸோ வரலாறு அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன வந்துட்டு நம்ம வரலாறு அப்படிங்கிறது என்ன. இப்போ நம்மளுடைய வரலாறு அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பாட்டன் கூட்டன் காலத்திலேருந்து நம்மளுடைய கொள்ளுப்பாட்டங்கள் பெயர் என்ன, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வரலாறு. நாட்டுடைய வரலாறு அப்படிங்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ உள்ள அரசர்கள் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ உள்ள தொன்மையான பொருட்கள், தொல்பொருட்கள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, நம்மளுடைய வரலாறு என்ன, முற்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எந்த மனிதர்கள் வந்துட்டு அவங்களுடைய காலங்கள் வரிசையில் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கானது தான் வந்துட்டு ஒரு வரலாறு இல்லையா. ஸோ அதை பற்றின லெசன் தான். நம்ம வரலாறுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லெசன் தான் இது. ஓகே, ஸோ வரலாறு என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுதல், வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளுதல், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகளை தெரிந்து கொள்ளுதல், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை தெரிந்து கொள்ளுதல். ஓகேயா. ஸோ அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த பாறை ஓவியங்கள் ஆகட்டும், அந்த நிறைய இந்த தொன்மையான பொருட்கள் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் லெசன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே, நான் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். தகவல் பிழை இதில் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் காலம் எப்படி பிரிக்கப்படுது, எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கிமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு முன். ஓகே, பொது ஆண்டிற்கு முன் கிமு போ ஆமு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கிமுனா கிறிஸ்து பிறப்பிற்கு முன், போ ஆமுனா பொது ஆண்டிற்கு முன், மற்றும் கிபி போ கிறிஸ்து பிறப்பிற்கு பின் பொது ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2500 உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2500 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கிமு அப்படிங்கிறது 0க்கு அப்புறமா இது அப்படியே மைனஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்புறமா உள்ளதுதான் வந்துட்டு 1, 2 அப்படிங்கிற மாதிரி கணக்கிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிபி அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பொது ஆண்டு கிபியில் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. ஓகே, ஸோ கடந்த கால நிகழ்வுகளுடைய காலவரிசை, அதாவது இந்தந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காலவரிசை பதிவு தான் வந்துட்டு நம்ம வரலாறு இல்லையா. தகவல் பிழையில் வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். ஓகேயா. ஸோ விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய பொருள். ஸோ இந்த சொல் வந்துட்டு ஹிஸ்டோரியா, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சொல் எதுலேருந்து வந்ததுன்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட முக்கிய இடங்கள், இந்தியாவிலலாம் எங்கெல்லாம் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க, எதெல்லாம் வந்துட்டு பழைய கற்காலம், புது கற்காலம், வெண்கலக் காலம், இரும்பு காலம் அப்படிங்கிறத நமக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பழைய கற்காலம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கற்காலம் அப்படிங்கிறது இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட் கலர் டாட் கொடுத்துருக்காங்க. இம்பெட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், இதெல்லாமே வந்துட்டு பழைய கற்காலமாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. புதிய கற்காலம் அப்படிங்கிறது இந்த கிரீன் கலர் டாட் இருக்கு இல்லையா? ஸோ புர்ஜஹோம், மெஹகர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜிலி, ஹேடிங், அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்க பிரம்மகிரி, பையம்பள்ளி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புதிய கற்காலம். வெண்கல காலம் அப்படிங்கிறது இங்கே லோக்கல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு இடம் தான் வந்துட்டு வெண்கல காலமாக கொடுத்துருக்காங்க. இரும்பு காலங்கிறது இங்கே இருக்கு பாருங்க, ஹல்லூர், ஆதிச்சநல்லூர், இதுதான் வந்துட்டு இரும்பு காலம். ஓகேங்களா? ஸோ வெண்கலத்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வெண்கல பொருட்களை யூஸ் பண்ண காலம் தான் வந்துட்டு வெண்கல காலம்னு சொல்கிறோம். இரும்பு காலங்கிறது இரும்பு பொருட்களை யூஸ் பண்ணுற ஒரு காலங்களை தான் வந்துட்டு இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. நாணயவியல் அப்படிங்கிறது நாணயங்கள் பற்றிய படிப்பு, கல்வெட்டியல், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஜஸ்ட் இந்த கான்வர்சேஷனில் ஜஸ்ட் என்னங்கிறதுலாம் வந்துட்டு கான்வர்சேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வரலாற்றின் ஆதாரங்கள். ஓகே, ஸோ வரலாற்றின் ஆதாரங்களாக அவங்க விட்டுட்டு போனது என்னெல்லாம் இருக்கு, அதை வச்சு தான் நம்மளுடைய வரலாறு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ தொல்பொருள் சான்றுகளாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு தொல்பொருள் சான்றுகள். நம்ம தொழில் கைத்திறன் பொருள்கள்கிட்ட வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நினைவு சின்னங்கள் அவங்க விட்டுட்டு போன நினைவு சின்னங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அரண்மனை, கோட்டை, கோயில்கள், ஸ்தூபி, மடங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மன்னர்கள் கட்டினது. ஸோ அந்த காலத்தில் இந்த கோட்டை இருந்திருக்கு, இந்த கோயில்கள் வந்து இருந்திருக்கு, ஸ்தூபி, மடங்கள் இதெல்லாமே இருந்திருக்கு இல்லையா? ஸோ எந்த காலத்தில் அதெல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கு கல்வெட்டுகள். ஓகே, ஸோ பாறை கல்வெட்டுகள் மூலமாகவும், கோயில் சுவர் கல்வெட்டுகள் மூலமாகவும், உலோகத்தூண்கள் மூலமாகவும், செப்பேடுகள் மூலமாகவும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ உள்ள என்னெல்லாம் வந்துட்டு அந்த சான்றுகள் என்னெல்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருப்பாங்க இலக்கிய சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காப்பியங்கள், பாடல்கள் மூலமாகவும், வெளிநாட்டு பயணி குறிப்புகள். ஓகே, ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப போயிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த காலத்தில் இங்கே வந்து திரும்ப போய் இந்த நாட்டில் வந்து நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த குறிப்புகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய இந்திய ஆசிரியர்களுடைய நூல்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நாட்டுப்புற கதை பாடல்கள். ஸோ வாய்வழி இலக்கியமாக நம்ம நாட்டுப்புற கதை பாடல்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது மூலமாகவும் எப்படியெல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ தமிழ் புக்ஸ்லாம் பார்த்தோம்ல, கடலில் போகும்பொழுது அந்த கடலில் என்னெல்லாம் அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, எதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு உதவியாக இருந்தது, ஸோ அவங்க எப்படி அந்த நாட்டில் அவங்க எப்படி கடந்தாங்க அப்படிங்கிறத பாடல்களாக வந்துட்டு அவங்க ஏற்றி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியாக வந்துட்டு நம்ம வயலில் வந்து நாட்டு நடும் பொழுது வாய்வழி இலக்கியமாக அவங்க பாட்டு பாடியிருக்காங்க, நாட்டுப்புற பாடல்கள் பாடியிருக்காங்க. வயல்களில் வந்து அவங்க எப்படி விதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி நெல் அறுவடை செய்கிறாங்க, அதுலேருந்து எப்படி நெற்தானியங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வாய்வழி இலக்கியமாக நாட்டுப்புற பாடல்களை அவங்க பாடி வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம இலக்கிய சான்றுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் மதசார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னும் சிலது இருக்குது இல்லையா? ஸோ சிலது வந்துட்டு சார்புள்ள இலக்கியங்களாகவும் இருக்குது, மதசார்பற்ற இலக்கியங்களாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மதசார்புள்ள இலக்கியங்களில் இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள் மூலமாக நம்ம ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது மூலமாக நம்ம வந்துட்டு இது மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா?
ஸோ அடுத்ததான் குகை ஓவியங்கள். ஓகேவா? ஸோ குகை ஓவியங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்து மக்கள் வந்து குகையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்குது. அங்கே உள்ள வரைபடங்கள், இந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்னெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய வாழ்வியல் முறைகளை தான் வந்து வரைபடமாக வரைஞ்சி அதில் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அது மூலமாக நம்ம அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த பொழுது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் என்னென்னங்கிறத பதிவு செய்யறதுக்காக அவங்க இதை வரைந்திருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க எப்படிலாம் வேட்டையாடினாங்க, போர் புரிந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு ஓவியமா அவங்க தீட்டி வச்சிருக்கலாம். ஓகே, வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறது புரோட்டோ ஹிஸ்டரி. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது வரலாறு, வரலாற்றுடைய தொடக்க காலங்கிறது புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ வரலாற்று தொடக்க காலம் தான் வந்துட்டு புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம்ங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுது முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும். தொல்லியல் அடையாளங்களை கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தகவல்களை நம்ம பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் நவீன கருவிகளுடன் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஆனால் வேட்டையாடலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த கோயில்களுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்பொழுது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு. ஆனால் அவருடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உடனால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்கும் வேட்டையாட போகும்பொழுது உடன் அழைத்து செல்வதற்கும் வந்துட்டு அதை பயன்படுத்தியிருக்காங்க. நாய்களை வந்துட்டு பழக்கி அவங்களுக்கு துணையாக வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பவே ஸோ வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வரலாற்று தொடக்க காலம் தான் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமானது இந்த லெசன்ல அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததான் வலிமை மிக்க பேரரசர் அசோகர். ஓகே, ஸோ பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ போர்னால வந்துட்டு நிறைய உயிர்கள் வந்துட்டு மாய்ந்து போகிறத நினைச்சு அவர் வந்துட்டு போரையே வந்துட்டு கைவிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு அரசராகவும் அசோகர் அவர்கள் இருந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியிருக்கு. ஓகே, ஸோ வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர். அவர் போர்ல வெற்றி பெற்றுட்டாரு, ஆனாலும் இனிமே போர் வேணாம் அப்படின்னு சொல்லி போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னா அவரு அசோகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனிய மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனிய மருத்துவமனை அமைத்த ஒரு அரசர் அப்படின்னா அவரு அசோகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. சாரநாத் கற்றோனிலிருந்து பெறப்பட்ட முத்திரையிலிருந்து தான் நம்ம வந்துட்டு இந்த 24 ஆரக்கால் சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய கொடியில நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அசோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோனிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஓகேவா? அசோகர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரசர், அவருடைய சிறப்புகளை பற்றிய தகவல்கள் வந்துட்டு எந்த ஒரு பக்கங்களையும் இடம்பெறல. 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே எந்த ஒரு பக்கங்களையுமே இடம்பெறல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்தது. இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு ஆய்வாளர்கள். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்
இவர்கள் தான் வந்துட்டு வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகர் அவர்களை பற்றி கண்டுபிடிச்சு நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் மற்றும் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றோனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன. சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் அசோகர் பற்றின வரலாற்று ஆவணங்கள் இதெல்லாம் சேகரித்து அவரை பற்றின ஒரு புக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவர் வெளியிட்ட ஒரு நூல். அது மூலமாக தான் நம்ம அசோகர் அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலமாக வந்துட்டு அசோகருடைய பொற்கால ஆட்சி முறையை அவங்க குறித்த செய்திகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி. ஸோ இந்த சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கற்றூன்லையும் வந்துட்டு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அசோகர் அவருடைய பெருமையை நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்டி செய்தியின் மூலம் வரலாற்று ஆராய்ச்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர முடியும். ஓகேவா இல்லையா? ஸோ நம்ம வரலாறு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இப்போது நம்ம ஆராய்ச்சி பண்ணினதுனால தான் நம்ம அசோகர் அவர்களுடைய பெருமைகள் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதே நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஆய்வாளர்கள் வந்து நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி எதுவுமே பண்ணலைன்னா அவருடைய வரலாறு என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வரலாறு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. ஓகே, ஸோ வரலாறு அப்படிங்கிற என்னங்கிற கொஸ்டினுக்கு இந்த லெசன் மூலமாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மீள் பார்வையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுத்துருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிவங்கள் மற்றும் அகழாய்வு பொருள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோனில் உள்ள நச்சினை ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதை நம்ம படிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி கேள்விகளை நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, கலைச்சொற்கள் இருக்கு பாருங்க, இதையும் படிச்சுக்கோங்க. ஆதாரங்கள் அப்படிங்கிறது சோர்சஸ், முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், தம்மா தர்மா, நினைவு சின்னம் மானுமெண்ட், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்றாசிரியர் ஹிஸ்டோரியன். ஓகே, அடுத்ததான் நம்ம செகண்ட் லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஓகே, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி எந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? கற்றலின் நோக்கங்கள்: மனிதகுலம் உருவான வரலாற்றில் அறிந்து கொள்ளல், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல், நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையிலான மனித பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்களை பயில்வது, வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளல், நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளல், பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளல். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியின் தோற்றம், அப்பயே புவி உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதன் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர். ஓகேங்களா? ஸோ புவி எங்கும், அதாவது இந்த உலகம் எங்கும் வந்துட்டு பரவி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. ஸோ எல்லா இடத்துக்கும் பரவி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இடம்பெயர்ந்துக்கிட்டே தான் இருந்தான். அப்போது அந்த டைமில் வந்துட்டு வேளாண்மை எப்போ ஆரம்பிச்சதோ, அதாவது நதிக்கரை பக்கமாக நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அங்கேயே தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கப்புறமா தான் அது நாகரிகமாக வளர்ந்துருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்காக அவங்க தனியான வீடு கட்டுறது, ஸோ அது அவங்களுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான அமைப்புகளை அவங்க நிறுவி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து அவங்க மாற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்மளுடைய நாகரிகம் தோன்றியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ தற்கால மனிதன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய உருவ அமைப்புல இருந்தே இந்த மாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கும். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து அந்த உருவ அமைப்புலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு இது தேவையில்லை, நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கிளாஸில் இருக்கோ ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம இந்த லெசனில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். ஓகேங்களா. ஸோ மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்ததை நம்ம தொல்லியல் மானுடவியல் அதை படித்தோம் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1950 எப்படி நாடு எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறமா 8000வது ஆண்டில் எப்படி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டியும் அவருடைய பேத்தியும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியான கதையமைப்பில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1950 நம்ம வந்துட்டு பொது பேருந்து மிதிவண்டி எதுவுமே வந்துட்டு 1850 வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த 1950 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன காட்சி தோன்றி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிதிவண்டியும் சாலைகளில் வந்துட்டு பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படி தானே இருந்திருக்கும். இப்போ இருக்கிற அளவுக்கு காரு பைக்கு அந்த மாதிரி மோட்டர்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இருந்திருக்காது, மோட்டர் வாகனங்கள் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா 1850 வந்துட்டு நடந்து போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேருந்து மிதிவண்டி ரெண்டுமே இருந்திருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பேருந்து மிதிவண்டி ரெண்டுமே இருந்திருக்காது. ஸோ மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகளை சாலையில் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து அவள் 18,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தானை அழுத்தினால் அந்த காலத்தில் மனிதர்கள் கோயிலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஓகே. ஸோ கல்லிலும் எளிதிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள். ஓகே. வேட்டையாடி ஒரு காட்சியை கண்டு தமிழி பயந்து விட்டார். ஓகே. ஸோ திரும்ப அந்த காலத்துக்கே வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ மனித பரிணாம வளர்ச்சி நிலைகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புக்லையுமே வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ புக்கில் உங்களுக்கு இந்த இதில் இருக்கிறதுனால என்னால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் வந்துட்டு தோன்றி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஓகே. ஸோ 4 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டால் நடக்க கற்றுக்கொண்டான். ஓகே. மனித மற்றும் குரங்குகளுடைய பண்பு ரெண்டுமே மெஜாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த பண்புகளை தான் அவன் இருந்திருக்கான், நடக்கவும் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அடுத்ததான் ஹோமோ ஹேபிலிஸ். ஓகே. ஸோ 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தொடக்க கால மனிதன். ஓகே. ஸோ இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. இருக பற்றுக்கிற மாதிரி பெரிய விரல்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி இந்த ஃபர்ஸ்ட் போட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாடை வந்து கொஞ்சம் நீட்சி இருந்திருக்கும், நீட்டமாக அப்படி இருந்திருக்கும். அது இல்லாமல் அது குறைஞ்சி அடுத்த இதில் காணப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது கருவிகளை உருவாக்கினான். ஓகேங்களா. ஸோ கருவிகளை அவன் வந்துட்டு உருவாக்குறதுக்கு கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஓகேங்களா. ஸோ இவன் வந்துட்டு முழுமையான மனிதர்கள் அல்ல. ஓகே. ஸோ தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை அமைப்பில் அவங்க இருந்திருக்காங்க. தற்கால மனிதர்களை விட அவங்க சிறிய மூளைகள் வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது. நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். ஓகே. ஸோ இவன் வந்துட்டு நெருப்பின் பயன் என்ன அப்படிங்கிறது இந்த இதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் பாருங்க,
ஸோ நியாண்டர்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஓகேங்களா. ஸோ முழுமையான மனிதர் அல்ல, அப்பையும் வந்துட்டு அவன் வந்துட்டு முழுமையான மனிதனால் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன். ஓகேங்களா. ஸோ கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான், வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான், இறந்தவர்களை புதைத்தனர், சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஓகேங்களா. ஸோ இந்த மனிதர், இந்த கால மனிதர் வந்துட்டு ஆப்பிரிக்க மனிதர்களிலிருந்து வேறுபட்டவன். ஓகேங்களா. ஸோ ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவனா இருந்திருக்கான், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான், வேட்டையாடும் திறனிலும் வந்துட்டு பின்தங்கி தான் இருந்திருக்காங்க, இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க, அதுக்கான சான்றுகள் வந்துட்டு ஜெர்மனியில வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோடைய பேர் என்ன, நியாண்டர்தால் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததான் ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது சுயமாக சிந்திக்கும் மனிதனா. ஹோமோசேப்பியன்ஸ் தான் வந்துட்டு சுயமா சிந்திக்கிற ஒரு மனிதனா இருக்கான். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான், கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான், ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் வந்துட்டு குடியேறி இருக்கான். ஓகேங்களா. அடுத்ததான் குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது, இது லாஸ்ட் ஸ்டேஜா சொல்றாங்க. இவன் வந்து நவீன மனிதன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பியாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள காலங்களில் சொல்றாங்க. மனித வாழ்வின் தொடக்கம் கற்கடிகளுடன் இரும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான், குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தி இருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிற மனிதன். அடுத்ததான் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. ஓகேங்களா. ஸோ தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமா இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு தொல்லியல் அப்படின்னு சொல்றாங்க. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்பாஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்வதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. ஓகேங்களா. ஸோ லாஸ்டா பார்த்தோம் இல்லையா குரோமேக்னான்ஸ், இவங்களை பற்றின சான்றுகள் வந்து பிரான்சில் இருக்கிற லாஸ்பாஸ்ங்கிற இடத்துல குகையில் அவங்க வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இவங்க வந்துட்டு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்துல இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்க செய்தி என்னன்னா மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். ஓகேங்களா. ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது மானுடவியல். ஓகேவா. ஸோ இது ஆந்த்ரோபோஸ், லோகோஸ் அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் வந்துட்டு பெற்றிருக்கிறாங்க இந்த மானுடவியல் அப்படிங்கிறது, ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததான் பாருங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோசேப்பியன்களின் இடப்பெயர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் வந்துட்டு மனிதன் முதலாக தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க ஹோமோசேப்பியன்ஸ் தான் வந்துட்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் வந்துட்டு அவங்க இடம்பெயர்ந்து, இந்த புவியில எங்கெல்லாம் அவங்க இடம்பெயர்ந்திருக்காங்கிறதுக்கான ஆல்மார்க்கா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிரீன் கலர்ல இருக்கிறது ஹோமோ நியாண்டர்தால் அப்படிங்கிறது. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது எல்லோ கலர். ஓகேங்களா. ஸோ இந்த கிரீன் கலர் வந்துட்டு ஹோமோ நியாண்டர்தால் அப்படிங்கிறது, எல்லோ கலர் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனிதர்கள் இருந்த இடமா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருள்களை இறுக பற்றுவது, வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையின் வளர்ச்சி, இதை வச்சுதான் வந்து பரிணாம வளர்ச்சி மனிதன் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ மனிதர்களும் அவர்களது வாழ்ந்ததும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிற மனிதன் எங்க இருந்திருக்கான் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க்
மனிதன் அப்படிங்கிறது வந்துட்டு லண்டன்ல இருந்திருக்கான். ஓகேங்களா? வேட்டையாடுதலும் உணவை சேகரித்தலும். ஓகே, ஸோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்தார்கள். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அலைந்து திரிந்து உணவிற்காக வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அவர்கள் குழுக்களாக மரகுகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்தார்கள். தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தனர். அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள். புலி போன்ற விலங்குகள், கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் உண்டனர். மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள். காடுகளில் இருந்து தானியங்கள் சேகரித்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றார்கள். குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோள்கள், மரப்பட்டைகள், விலைகள் ஆகியவற்றை அவர்கள் ஆடைகளாக அணிந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உள்ள மனிதன் வந்துட்டு இடம் விட்டு இடம் வந்துட்டு அவன் இடம் பெயர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கான். அவனுக்கு கிடைக்கிற உணவுகளை பொறுத்து அவன் இடம் பெயர்ந்துகிட்டே இருந்திருக்கான். ஸோ என்னெல்லாம் உணவா வந்துட்டு உட்கொண்டிருக்கான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. யார் என்னென்ன விலங்குகளை வந்துட்டு அவன் வேட்டையாடி இருக்கானோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வந்துட்டு அவங்க வேட்டையாடி இருக்கிறாங்க. ஸோ புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளுடைய இறைச்சியையும் வந்துட்டு அவங்க உணவாக எடுத்துட்டு இருந்திருக்காங்க. மீன் பிடிக்கவும் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தேன் எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, ஸோ தானாக வளர்ந்த பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மரங்கள் அதனுடைய பழங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பறித்து சாப்பிட்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது, மண்ணுக்கு கீழே இருக்கிற கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து அதை வந்துட்டு உணவாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ காடுகளில் இருக்கிற தானியங்களை சேகரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓரிடத்தில் இருந்து உணவுப் பொருட்கள் வந்துட்டு கிடைக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு இடத்திற்கு அவங்க இடம்பெயர்ந்தும் சென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள குளிரிலிருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்காக விலங்குகளுடைய தோள்களை வந்துட்டு பதப்படுத்தி அதை வந்துட்டு அவங்க ஆடையாக அணிஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மரப்பட்டை, விலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆடைகளா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கருவிகளும் ஆயுதங்களும். ஆதி காலத்தில் வேட்டையாடுவது மனிதர்களின் முதன்மையான தொழில். ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. எனவே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தார்கள். ஸோ ஒரு வேட்டையாடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கூர்மையான ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வேட்டையாட முடியும். சும்மா ஒரு கல்லை வச்சோ குச்சி வச்சோ அவங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஒரு கூர்மையான ஆயுதங்களை வந்துட்டு அவங்களே வந்து தயாரிக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது ஒரு கடினமாக இருந்ததுனால கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்துட்டு இழைச்சி அவங்க அதை ஒரு கருவி மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். குழுவா சென்று வேட்டையாடுதல். ஓகே, அந்த மனிதர்கள் வந்து குழுவா சென்று ஒரு வேட்டையாடுதல் எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது. குழி தோண்டி அந்த விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். ஓகேவா? ஸோ ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் வந்துட்டு இலைகளை வந்து பரப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா விலங்குகளுக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து விலங்குகள் அதில் வந்து விழும்பொழுது அது மூலமாக அவங்க வேட்டையாடி இருக்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. செதுக்கும் கலை. ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குதல். ஓகே, ஸோ ஒரு கல்லை அடியில் வச்சு அந்த இன்னொரு கல் மூலமாக அதை தட்டி செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக ஆயுதங்களை அவங்க வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கற்கருவியை உருவாக்க 2 கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாகவும் இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழிச்சிருக்கிறாங்க. கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோழரிகளையும் உருவாக்கினர். ஓகே, அவங்களுடைய கற்கருவிகளும் ஆயுதங்களும் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த மாதிரியான கற்கருவிகள்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு நெருப்பின் பயன்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள்.
மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். ஓகே, ஸோ நெருப்பினால மின்னலால தாக்கப்பட்டு காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அதை எடுத்து அவன் சாப்பிட்டு பார்க்கும்போது அது அதோடைய ருசி நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு நெருப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தபோது அவரது மென்மையாகவும் சுயாகவும் இருந்திருக்கும். இந்த நிகழ்வு அவர்கள் நெருப்பு பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது. மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தினார்கள். அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்பட்டது. இவ்வாறு மனிதர்களின் வாழ்வில் நெருப்பு இன்றியமையாத இடத்தை பிடித்தது. ஓகேவா? தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சில கிராமங்கள்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் மனிதன் வந்துட்டு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்படுது. சக்கரம் உருவாக்கும் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கு சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம். ஓகே, அவர் மலையிலிருந்து கற்கள் வந்துட்டு உருண்டு வருது அப்படின்னா அதன் மூலமா அவங்க கற்கள் இந்த மாதிரி நம்ம கற்களை வந்துட்டு சக்கரமா நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பானை செய்தல். மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டார்கள். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதாகின. ஓகே, ஸோ களிமண் மூலமா அவங்க வந்துட்டு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அது மூலமா அவங்க வந்து களிமண்ணை வந்துட்டு ஒரு பானையா அது தட்டா அவங்க வந்துட்டு செஞ்சு பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது ஈஸியாகவும் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பானையை வந்துட்டு நெருப்பில் சுட்டு அதுக்கு வந்துட்டு உறுதியாக்கி இருக்காங்க. நெருப்பில் சுட்டதுக்கு அப்புறமா அதை உறுதியாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு வண்ணங்களும் வந்துட்டு பூசப்பட்டு அழகூட்டப்பட்டிருக்கு. வண்ண சாயங்கள், தாவரங்களின் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றிலிருந்து சாறுகள் தயாரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க ஒரு ஓவியம் கொடுத்திருக்காங்க. ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடும் ஒரு காட்சியை வரைபடமா ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்க ஒரு காட்சியை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் கோயில்களில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன. ஓகே, ஸோ பெரும்பாலும் வந்துட்டு அவங்க விலங்குகளுடைய ஓவியம் தான் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. கீழ்வளை விழுப்புரம் இடத்துல இருக்கு. உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்களா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை தெரிவிக்கின்றன. 750 கோயில்களில் ஏறத்தாழ 500 கோயில்களில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் உள்ளன. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, மனிதன் வந்து அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல். உலகின் முதல் விவசாயிகள். ஓகே, ஸோ அலைந்து திரிந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அவன் அலைந்து திரிந்தது தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்துதான் நம்ம வேளாண்மை. அடுத்துதான் அவன் வேளாண்மையில இறங்கி ஒரு இடத்துலயே நிலையா வந்துட்டு வாழும் நிலையை எப்ப பெற்றான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பாறைகளும் குகை ஓவியங்களும் வந்துட்டு முன்னோர்கள் குறித்த பல கதைகளை வந்துட்டு நமக்கு சொல்லுது இல்லையா? ஸோ அடுத்துதான் அவன் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் வந்துட்டு மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையாக ஈடுபட்டால் பல வகையான விலங்குகளின் எண்ணிக்கை வந்துட்டு குறைந்து அரிதானவை ஆகின அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிற்று. ஓகேங்களா? ஸோ இதுவாகவும் இப்படியாகவும் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமா அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்? ஓகே, ஸோ இப்போ வேட்டையாடுதல் வந்துட்டு நின்று போகுது, ஒரு நமக்கு வந்துட்டு அதுக்கு இதுல இருந்து உணவுகள் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்து மனிதன் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அலைந்து திரி நிலையிலிருந்து ஓரிடத்திலிருந்து நிலைத்து வாழும்
வாழ்நிலையே வந்துட்டு அவன் அடைஞ்சிருப்பான். ஸோ ஓகேவா, உலகின் முதல் விவசாயிகள் அவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் பின்ன பழங்களின் விதைகளையும் கொட்டைகளையும் மண்ணில் வீசப்பட்டிருக்கலாம். ஓகே, சில நாட்களுக்கு அப்புறமா அந்த விதைகள் வந்துட்டு மலர்ந்திருக்கலாம். ஓகேவா. ஸோ அது மூலமா அவன் வந்துட்டு இது மாதிரி விதைகள் மூலமா நமக்கு காய்களும் கனிகளும் கிடைச்சிக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா. ஸோ அதுல இருந்து செடி வளர்றதையும் அவர்கள் தற்செயலாக கண்டார்கள். அதுபோல் தளம் காரண காரியம் குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்கு காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதையும் மனிதர்கள் கண்டார்கள். நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஓகே. ஸோ ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு பல கனிகளும் காய்களும் கிடைக்குது அப்படின்றத அவன் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா ஆற்றங்கரை நிலங்கள்ல வந்துட்டு விழுந்த விதைகள் வந்துட்டு எளிதாக முளைவிட்டதையும் அவன் தெரிஞ்சிருக்கலாம். நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. ஓகே. ஸோ நீர் நிறைந்த பகுதிகளில் தான் வந்து நீர் சத்து அதிகமாக கிடைக்கும் பொழுது பயிர்கள் வந்து நல்லா செழிப்பாக வளருது அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருந்ததை கண்டார்கள். ஓகே. ஸோ வண்டல் மண்ணுக்குரிய நிலம் தான் வந்துட்டு மற்ற பகுதிகளை விட செடி வளர்றதுக்கு ஏதுவாகவும் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா அவன் அங்கேயே தங்கி வாழும் நிலையை வந்துட்டு அவன் வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில் விதைத்தனர். அவை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டனர். முறையாக விதைப்பதன் மூலம் அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. இதன் மூலம் விவசாயம் என்பது செயல்பாட்டுக்கு வந்தது. அவர்கள் விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள். ஓகேங்களா. ஸோ இது மூலமா அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வில் முக்கியமான பகுதியானது. எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கின. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்தது. விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சுவைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டன. பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை வழங்கின. ஓகே. ஸோ இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்க மாற்றி அமைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ ஒரே இடத்துல தங்கி நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உணவு ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்கேயே வந்துட்டு தங்கி சமைச்சு அவங்களுடைய தானியங்களை சேமித்து வைக்க அவங்க வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ இதுக்காக அவங்க கொள்கலன்கள் பானை மனைகள் வந்துட்டு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்க பானைகள் பாத்திரங்கள்லாம் அவங்க செஞ்சு இந்த சக்கரமும் நெருப்பும் பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வும். ஸோ பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதுனால விவசாயம் மிகவும் எளிதாக இருக்கு. மனிதர்கள் நிலத்தில் இருந்து தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றை எடுத்து நிலத்தை தயார்படுத்தியதுடன் விவசாய பணி தொடங்கியது. அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள். இந்த நிலத்தில் மண்வளம் குன்றிவிட்டால் அவர்கள் வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறமும் இடம்பெயர்தல் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த இடத்துல இருக்கிற மண் வளம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேறொரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறாங்க. தொடக்கத்தில் விவசாயிகள் மனிதர்களின் உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. உற்பத்தி அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக விளைபொருட்களை சேமித்து வைக்க தொடங்கினார்கள். இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவின. அவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தார்கள். ஓகே. இது மூலமா தான் ஆற்றங்கரைக்கும் அருகிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்க அமைச்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதர்கள் வேட்டையாடுவதை எளிதாக்குவதற்காக பல வழிகளை சிந்தித்தார்கள். பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருப்பதையும் விலங்குகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். எனவே தாங்கள் வேட்டையாடும் போது நாய் உதவியாக இருக்க முடியும் என்பதையும் மனிதர்கள் உணர்ந்தார்கள். இதன் மூலம் நாய் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆனது. நாயுடன் கோழி, ஆடு, பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஓகே. ஸோ இது மாதிரி அவங்க தன்னுடைய இந்த மாதிரி அவங்க
வீட்டு விலங்குகளையும் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாயோட கோழி, ஆடு, ஸோ பசு இதையும் வந்துட்டு அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பழக்கப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாயை பழக்கப்படுத்தி அதுக்கு அவங்களுக்கு துணையாகவும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. வேட்டையாடும் போது நாய் வந்துட்டு உதவியாகவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. மோப்ப சக்தி இருக்கிறதுனால நாயை வந்துட்டு அவங்க பழக்கப்படுத்தி அவங்க கூடவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததான் மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளியில் தங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டதும் கைவினை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்துக் கொண்டார்கள். ஓரிடத்தில் குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது. இப்போது அவர்களிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன. அவர்கள் கூடுதல் தானியங்களை பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். இது பண்டமாற்று முறை என அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ தேவைக்கு அதிகமான இருக்கிற தானியங்களை வந்துட்டு அவங்க பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து பண்டமாற்று முறையும் வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கிற பொருளை அவங்களுக்கு வந்துட்டு பண்டமாற்று முறையில மாற்றியும் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகே, இது இந்த மாதிரி தான் வணிகமும் வர்த்தகமும் வந்து வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் வந்துட்டு தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இதில் மீள்பார்வை கொடுத்துருக்காங்க பாருங்க. மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறைகளை பரிணாமம் என்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். மனிதர்கள் சிக்கி முக்கி கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள். வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சுமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள். சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது. தொடக்ககால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன. கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க. கால இயந்திரம் டைம் மிஷின், பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன், இடை பிடித்துண்ணி பிரிடேட்டர், காலடி சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ் 1 மில்லியன் 10 லட்சம் அப்படிங்கிறது மில்லியன் சொல்றாங்க. நாடோடி நோமேட், பண்டமாற்று முறை பார்ட்டர், இறை பிரே. பின்னாடி கொடுத்துருக்கிற பயிற்சிகள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ஃபுல்லாக நீங்கள் லெசன் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3rd லெசன் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளல். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளல். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். இங்க ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. காலக்கோடு உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் வந்துட்டு இந்த நாகரிகம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கு பாருங்க. 2000 ஆண்டுல இருந்து 3500 இதுதான் வந்துட்டு மெசபடோமியா நாகரிகம். ஓகே, மெசபடோமியா நாகரிகம் 3500 இருந்து 2000 கிமுல 3500 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் வந்துட்டு மெசபடோமியா நாகரிகம் வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1900 இருந்து 3300 இந்த காலகட்டத்தில் உள்ள நாகரிகம் தான் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம். ஓகேயா? ஓகே, 1100 இருந்து 3100 இது வரைக்கும் உள்ளது வந்துட்டு எகிப்து நாகரிகம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எகிப்து தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1122 இருந்து 1700 இந்த காலகட்டத்தில் சீன நாகரிகம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு 1900 இருந்து 3300 இந்த காலகட்டத்தில் சிந்துவெளி நாகரிகம். 3300 இருந்து 1900 இந்த காலகட்டத்தில் சிந்துவெளி நாகரிகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் 2000 இருந்து 3500 இந்த காலகட்டத்தில் மெசபடோமியா நாகரிகம் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மேற்கூறிய இந்த நாகரிகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நதிக்கரை நாகரிகங்கள். ஓகேங்களா. ஸோ மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க திரும்ப. ஓகே. ஸோ சீன நாகரிகம் ஸோ 1100 சாரி சீன நாகரிகம் வந்துட்டு 1700 1122 இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ளதுதான் வந்துட்டு சீன நாகரிகம். ஓகே. ஸோ 3100 1100 வந்துட்டு கிமு போவாமுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த காலத்துல கிடைப்பட்டதுல வந்துட்டு எகிப்து நாகரிகம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 இது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம். அடுத்துதான் மெசபடோமிய நாகரிகம் 2000 3500 வந்துட்டு மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாயின. ஓகேவா. தொடக்கத்தில் வந்து மனிதர்கள் வந்து குழுக்களாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த குழுக்கள்ல இருந்து தான் சமுதாயங்கள் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமா சமூகங்களாக அது வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? ஓகே. ஸோ ஏன் நதிக்கரையில் வந்துட்டு அவங்க குடியேறி இருப்பாங்க, அங்கிருந்து ஏன் நாகரிகம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்களா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ வளமான மண் இருந்திருக்கும். ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்திற்கு ஏற்ற வழியாகவும் அது இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ வளமான மண் இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த மண் மூலமா அவங்க விவசாயம் பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இடமா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஆறுகள்ல பாயும் நல்ல நீர் வந்துட்டு அவங்க தண்ணி இல்லாம மனுஷனால இருக்க முடியாது இல்லையா. ஸோ தண்ணி பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும். ஓகே. ஸோ கால்நடைகளுக்கும் கண்டிப்பாக தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த நீர்ப்பாசனத்திற்கு விவசாயம் செய்கிறாங்கன்னா வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ இதுக்காகலாம் தான் வந்துட்டு அவங்க இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அடுத்ததான் போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாகவும் அது இருந்திருக்கு. ஓகே. ஸோ நீர் வழியாக அவங்க வந்துட்டு போக்குவரத்துக்காக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு அது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நதிக்கரையில் குடியேறிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளிடையே முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்திருக்காரு. யாருன்னா ஹரப்பா புதையுண்ட நகரம். ஓகே. ஸோ ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். ஓகே. ஸோ சார்லஸ் மேசன்கிறவர் வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளருமா இருந்திருக்காரு. அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டறிந்திருக்காரு. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஓகேவா. ஸோ அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றா அவர் குறிப்பிடுறாரு. கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கு. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். 1920 தான் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதியில் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஓகே. ஸோ அப்பதான் வந்துட்டு நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை வந்து அவங்க உலகத்தினுடைய பார்வைக்கு வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் இவர் இருக்கார் இல்லையா. இவர் தான். ஸோ இவர் தான் ஜான் மார்ஷல்.
ஸோ 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர், தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனர். ஓகேங்களா. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடுகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். தகவல் பிழை கொடுத்திருக்காங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். ஓகே. ஸோ சிவிஸ்ங்கிற லத்தீன் மொழி சொல்ல இருந்து தான் வந்துட்டு இந்த நாகரிகம்ங்கிற சொல் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட பொருள் வந்துட்டு நகரம் அப்படிங்கிறது. தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? எப்படி வந்துட்டு தொல்லியலாளர்கள் வந்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பாறை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலைநுணர்வு முறை. ஓகேங்களா. ஸோ இந்த முறைகள் மூலமா அவங்க வந்துட்டு இந்த தொழிலாளர்கள் வந்துட்டு புதையுண்ட நகரத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மண்ணுக்கடியிலிருந்து கிடைக்கிற செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இவற்றெல்லாம் வந்து ஆராய்ந்து அவைகள்லாம் வந்துட்டு எந்த காலத்துல இருந்து வந்து கிடைச்சிருக்கு, அது எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பண்டைய இலக்கிய ஆதாரங்களையும் அவங்க பயன்படுத்துறாங்க. வான்வழி மூலமா புகைப்படங்கள் எடுத்து புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்காக காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனரை வந்துட்டு அவங்க யூஸ் பண்றதாகவும் சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் எஞ்சிய தொல்பொருள் ஏதாவது திரும்ப வந்தாங்க, வேற ஏதாவது புதையுண்டு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடார் அப்படிங்கிற கருவியை வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. தொலை நுண்ணுணர்வு முறை மூலமா அவங்க கண்டுபிடிக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறைங்கிறது வந்துட்டு 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிற ஒரு நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கு. இதன் தலைமையகம் புதுதில்லியில இருக்கு. கால வரையறை. புவி எல்லை, அதாவது இந்த ஹரப்பாவுடைய புவி எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 இருந்து 1900. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. வெண்கல காலங்கிறது மக்கள் வந்துட்டு வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வந்துட்டு வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்ததை இந்த இடங்களில் கண்டுபிடித்துள்ளனர். இந்திய எல்லைகள்ல ஹரப்பா நாகரிகம் இருந்தது, இதெல்லாம் இருந்ததுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. நூறு பேரெல்லாம் படிச்சுக்கோங்க. மண்டா, ஹரப்பா, பாகர்கி, மிட்டகாய், காளிபங்கன், கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிஜி, தோலவிரால், லோத்தல், இதெல்லாமே வந்துட்டு இந்திய எல்லையில் அமைஞ்சிருக்கிற ஹரப்பாவுடைய நாகரிகம். நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள்: சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஓகேயா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நகரம் வந்து சிறப்பான ஒரு நகர திட்டமிடலாக இருந்திருக்கு. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடும் அதில் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளமும் அங்கே இருந்திருக்கு.
ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. ஓகேயா? ஸோ திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நகரில் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புல பார்த்தீங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. கீழ்நகர அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது, அங்கு பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. நகரத்துடைய மேற்கு பகுதி உயரமானதாகவும் கோட்டைகள் அங்க வந்துட்டு இருந்திருக்கு, கோட்டைன்னு அதை கூப்பிட்டுருக்காங்க. நகர நிர்வாகிகள் வந்துட்டு நகர நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ மேபி அரசர்கள் அந்த நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இந்த இடத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. பெரிய குளமும் தானிய களஞ்சியங்களும் அங்க வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. நகரத்துடைய கிழக்கு பகுதி வந்துட்டு சற்று தாழ்ந்த உயரமுடையதாகவும் இருந்திருக்கு, அதிக பரப்பு கொண்டதாகவும் இருந்திருக்கு. இங்க பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இது இருந்திருக்கு. மெகர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. ஓகேவா? ஸோ மெகர்கர்ங்கிற இடம் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியா இருந்திருக்கு. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் கோலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இத்தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இது கிடைத்துள்ளது. கிமு 7000 ஆண்டை ஒட்டி காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தெருக்களும் வீடுகளும். ஓகே, ஸோ எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்ததுன்றத ஒரு வரைபடமா கொடுத்துருக்காங்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. ஒன்றை ஒன்று செங்கோணத்துல வெட்டி கொள்ளும்படியும் அது இருந்திருக்கு. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தது. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களில் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஓகே, ஸோ அரண்மனையும் ஒன்று இருந்ததாகவும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததாகவும் தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே வந்துட்டு இங்க கிடைக்கலன்னு சொல்றாங்க. சிந்து நகரத்துல கிடைக்கலன்னு சொல்றாங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. ஓகே, ஸோ இதனாலதான் வந்துட்டு சுட்ட செங்கற்களை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. அது வந்து உறுதியாகவும் வலுவாகவும் இருந்திருக்கு, நீர்னால கரையாததாகவும் இருந்திருக்கு. அதனால சுட்ட செங்கற்களை கட்டிடங்கள் அமைப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கழிவுநீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. பெருங்குளம், மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோல இருக்கிற பெருங்குளம், பெரிய ஒரு குளத்தை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவகத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன.
அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகையின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. ஓகேங்களா? ஸோ தள வெடிப்புகளில் வந்துட்டு அது இந்த இதெல்லாம் இருந்ததுனால தான் அது வந்துட்டு தானிய களஞ்சியம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்துட்டு ஹரியானா மாநிலத்துல ஒன்று இருந்திருக்கு. ஸோ இது வந்து ராகி கத்தியில கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததாகவும் இது இருந்திருக்கு. மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை விட அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமையை இது உறுதிப்படுத்துகிறது. ஸோ கடல் வணிகமும் அப்போ இருந்திருக்கு. விரிவான கடல் வணிகமும் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகமும் நடைபெற்றிருக்கின்றது. ஓகேங்களா? ஸோ சிந்துவெளியிலிருந்து மெசபடோமியாவோட விரிவான ஒரு கடல் வணிகமும் அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளவை இதற்கு உறுதிப்படுத்துகிறது. ஓகே, ஸோ அந்த சிந்துவெளியுடைய முத்திரைகள் வந்துட்டு இந்த இடத்துலலாம் கிடைச்சிருக்கு. ஓகே, தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்குங்கிறதுனால இதை வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்ததான் சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சிங் என்பவன் தனது சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சிங் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. சிந்துவெளியிலிருந்து சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் வந்துட்டு நாரம் சிங் அப்படிங்கிறவன் வந்துட்டு அணிகலன் வாங்கிறதுக்கான ஒரு சான்று அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். ஓகே, ஸோ போக்குவரத்துக்கு வந்துட்டு காளைகளையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகின்றது. ஸோ அடுத்ததான் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றது. ஸோ இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில வணிகம் இருந்தது. இதை வச்சு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் கப்பல் கட்டும் தளம் லோத்தல். ஸோ இது வந்துட்டு தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் வந்துட்டு தற்கால குஜராத்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லோத்தல் என்னுமிடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஓகே, சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில தான் வந்துட்டு இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆண் சிலை. ஸோ இது நெற்றியில் தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது. அதன் தலை முடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அலைகலன்களை காதுவாய் இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தினால் ஆன அளவுகோல் 1704 மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில்
இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு அளவு 1704 மில்லிமீட்டர் அளவு சிறிய கருவிகளெல்லாம் வந்துட்டு அளவீடுகளை வந்துட்டு அது கொண்டிருக்கிறது. மனிதர்களால் முதன்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்துட்டு செம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மனிதன் வந்துட்டு முதன்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகம் வந்துட்டுன்னா அது வந்துட்டு செம்பு தான். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாதிரி என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தன என்றார். ஓகேங்களா. கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம், கேவிடி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காப்ரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போயே நம்ம ஊர்லேயும் இந்த பேர்களோட இருக்கு, அங்கேயும் அந்த மாதிரி பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய இடத்துல கொற்கை, சேரன், பொதிகை, ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. காஞ்சி, குறிஞ்சி, ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு படிச்சுக்கோங்க. இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டியுள்ளது. உடை பொதுவான பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவை நூற்கவும் செய்திருக்கின்றன என்று தெரிகின்றது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகின்றது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். ஓகேங்களா. ஸோ கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தங்கு, தெம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு அணிகலன்லாம் அவங்க வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியல. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஓகே, சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது கேமிலியன் அப்படின்னு சொல்ற ஒரு மணிக்கற்களை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அவர்களை நிர்வகித்தது யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். ஓகேங்களா. தொழில் சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வளைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகின்றது. அங்கு வர்த்தகர்கள், அணிகர்கள் மற்றும் கைவினைகளும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளும் செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகின்றது. ஓகேங்களா. ஸோ தாய் தெய்வ பெண் சிலைகள் மூலமா அவங்க வந்து தாய் வழி வழிபாடு தான் வந்துட்டு அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க.
கலைத்திறன் பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை பொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம். ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு 1900 ஆண்டு வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணங்களா என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா அது அழிந்திருக்கலாம். அடுத்ததான் சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இது மூலமா அது வந்துட்டு அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் வந்துட்டு சுமேரியர்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பொதுவான உண்மைகளா வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 C14 முறை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே, ஸோ கதிரியக்க கார்பன் முறை அப்படிங்கிறது வந்துட்டு கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. ஓகே, ஸோ தொல்லியல் ஆய்வாளர்களால் தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு கதிரியக்க கார்பன் முறை. பார்வை கொடுத்திருக்காங்க. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒற்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கின்றது. மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் தான் வந்துட்டு இந்த ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு பரவி இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, சிந்துவெளி நாகரிகம். ஓகே, உலக மண்ணாளில் அப்படின்னு சொல்லிட்டு கிசா பிரமிடு கிமு 2500 குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. குஃபு மன்னரால் 2500 கட்டப்பட்டிருக்கு இந்த கிசா பிரமிடு. உர் ஜிகுராட் மெசபடோமியா உர் நமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. இது வந்து சுமேரியர் காலம். அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். ஓகே, ஸோ இரட்டை கோயில்கள் உள்ள இடம் வந்துட்டு எகிப்தரசன் 2ஆம் ராமசிஸ் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, அபு சிம்பல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்தது கலைச்சொற்கள். தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன், நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப், மாவுக்கல் ஸ்டிடைட், நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் ஸ்பெண்டில்ஸ், நிலக்கல் பிட்டுமென், கைத்திறன் ஆர்டிஃபேக்ட், கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடும் இடம் டாக்யார்டு, முத்திரை சீல். பின்னாடி இருக்கிற பயிற்சிகள் வந்துட்டு செஞ்சு பாருங்க. அடுத்ததா 4th லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக பண்டைய தமிழர் நகரங்களின் பெருமையை தெரிந்து கொள்ளுதல், பூம்புகார் நகரத்தை பற்றி அறிதல், மதுரை நகரத்தின் சிறப்பை உணர்தல், காஞ்சி நகரத்தின் மாண்பினை அறிந்து கொள்ளுதல், பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்களை அறிதல், பண்டைய தமிழகத்தின் கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்து நடந்த வணிகம், கல்வி மற்றும் நீர் மேலாண்மை
மேலாண்மை பற்றி அறிதல். ஓகே, ஸோ இது வந்து தமிழக வரலாறுல வரும். ஸோ என்னெல்லாம் பற்றி பார்க்க போறோம்னா பூம்புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம். ஸோ இது 3 பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ரீன் டாட்லாம் வந்துட்டு பண்டைய நகரங்கள், ரெட் டாட்லாம் வந்துட்டு பண்டைய துறைமுகங்கள். ஓகேங்களா? ஸோ துறைமுகங்கள்லாம் வந்துட்டு இப்படி கடலை ஒட்டி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பண்டைய நகரங்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. காஞ்சிபுரம், கொடுமணி, கரூர், உறையூர், மதுரை, கீழடிங்கிற இடங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகே, ஸோ உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் வந்துட்டு 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது மெசபடோமியா நாகரிகம் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூம்புகாரை பற்றி கொடுத்துருக்காங்க. பூம்புகார் நகரத்தை பற்றி. பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். ஓகே, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ காப்பிய மாந்தர்கள் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? கோவலனும் கண்ணகியும். ஸோ அவங்க இந்த ஊரில் தான் வந்து பிறந்தவர்கள். ஸோ அதுதான் வந்துட்டு பூம்புகார் இல்லையா? ஸோ பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாளும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம் ஆகும். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. ஓகேங்களா? ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்துல தான் வந்துட்டு இந்த பூம்புகார் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்திற்கு புகார், காவிரி, பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு வணிகம் வந்துட்டு ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். ஓகே, ஸோ கண்ணகியுடைய தந்தையாருடைய பெயர் வந்துட்டு மாநாயகன். அவருடைய மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லி பெயரு. நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். ஓகே, ஸோ மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். ஓகேங்களா? இதிலிருந்து பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கின்றனர். ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாகின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றம், பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். மிகச் சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகின்றது. பட்டினப்பாலை ஆசிரியர் கடையூர் உருத்திர கண்ணனார் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் கடையூர் உருத்திர கண்ணனார். அவர் வந்துட்டு பட்டினப்பாலையில் இந்த செய்தியை கூறியிருக்காரு அப்படின்னா புகார் நகருடைய தொன்மை நம்ம எவ்வளவு பழமையானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருவிளக்கு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. வடமலையிலிருந்து சங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டிற்கு ஏற்றுமதியானது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும்,
கிழக்கு பகுதியிலிருந்து பவழமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகியன. பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பூம்புகார் நகர வாழ்வை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்து பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். ஓகே, ஸோ பூம்புகார் நகரத்துடைய சிறப்பினை வந்துட்டு இந்த சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். கடற்கோள்கள்னால வந்துட்டு அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். ஸோ பூம்புகார் போனீங்க அப்படின்னா பூம்புகார்ல கலைக்கூடம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு அவங்க கண்ணகி கோவலன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்துட்டு ஒரு மணிமண்டபம் கட்டி அதில் வந்துட்டு சில புடைப்பு சிற்பங்களாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போக வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த கடற்கரை, ஸோ அந்த கலைக்கூடமும் வந்துட்டு போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். பண்டைய காலத்தில் மதுரை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிலர்களும் ஆட்சி செய்தனர். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளன. ஸோ இதுதான் வந்துட்டு கண்ணகி வந்துட்டு மதுரையில் சிலம்பு உடைச்சி அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த சீன் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அருகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியன் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்து பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று ஆகும். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொடுத்திருக்காங்க. தூங்கா நகரம். நாளங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாளங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரையில் விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது. ஸோ இரவு பகல் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் வந்துட்டு அங்கே ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக வந்துட்டு மதுரை வந்துட்டு விளங்கியதால தான் வந்துட்டு அது தூங்கா நகரம் அப்படின்னு. ஓகே, ஸோ பெண்கள் வந்து எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வந்துட்டு வாங்கி சென்றாங்க. நாளங்காடி அப்படிங்கிறது வந்துட்டு பகல் பொழுது அங்காடி, அல்லங்காடிங்கிறது இரவு நேரத்து அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அங்கனில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது. அடுத்ததான் காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கின்றோம் அல்லவா? இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலாக ஏராளமாக அமைக்கப்பட்டன. சமணர் அமைத்த பள்ளியில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ புத்த விகாரங்கள் புத்த மாணவர்களும் வந்துட்டு பயின்றிருக்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் அவர் வந்துட்டு கூடுதல் படிப்புக்காக காஞ்சி வந்து அவர் படிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா?
யுவான் சுவாங் அவருடைய படம் வந்து கொடுத்துருக்காங்க. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். ஓகே, ஸோ புகார்ங்கிறது துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். கல்வியை கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களின் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். ஓகே, ஸோ புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் வந்துட்டு சொல்லியிருக்காரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் புகழ் பெற்றது. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் தான் வந்துட்டு சேரநாடு அப்படின்றாங்க. சோழ நாடுங்கிறது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்று ஆகும். வேளாண்மை சமூகத்தில் நீர் வேளாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். கரிகால் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காரை போன்ற நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும். நன்றி. இத்துடன் இப்பாடத்தை நிறைவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சுட்டாங்க. தகவல் படிப்பாங்க. சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகேங்களா? ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீள்பார்வை. ஸோ மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகிய தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். ஓகே, ஸோ இதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்த்தோம் இல்லையா? புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிவபதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ பூம்புகார் நகரத்தை பற்றிய இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. அடுத்தா பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் காஞ்சி கல்வியில் சிறந்த நகரமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். காஞ்சி கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று ஆகும். கலைச்சொற்கள் பாருங்க. கடல் வர்த்தகம், மேரிடைம் ட்ரேட், வெளிநாட்டவர், ஃபாரினர், கலத்தல், பிளெண்டிங், நேர்மை, இன்டெகிரிட்டி, நியாயமான விலை, லெஜிட்டிமேட் பிரைஸ், பழமைத்தன்மை, ஆன்டிக்விட்டி, புனைப்பெயர், சாப்ரிக்வெட், நாணயசாலை, மின்ட், அகழி, மோட். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து கலைச்சொற்கள். ஸோ திரும்ப நான் சொல்கிறது என்னன்னா, திரும்ப படிங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப நீங்கள் படிக்கும்பொழுது தான் ஒரு விஷயத்தை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ திரும்ப படிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் ஷார்ட்கட் வச்சாலுமே, ஷார்ட்கட் வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த ஷார்ட்கட்டை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம படிக்கிறது மூலமாக மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், எக்ஸாம்லேயும் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஓகேங்களா? ஸோ திரும்ப படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ
எக்ஸாம் டைமில் மறந்து போயிடுது. ஒரு டைம் படிச்சிங்க 2 டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறந்து தான் போகும். ஓகேங்களா? ஸோ உங்களால் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியுதோ, எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுதோ அத்தனை டைம் வந்துட்டு படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து 6th டேர்ம் 1 உள்ள ஹிஸ்ட்ரி வந்துட்டு முடியுது. அடுத்ததான் டேர்ம் 2 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம மிச்சம் இருக்கிற லெசன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.